ஹே ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நானும் சாஷாவும் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, அவளோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம். ஸோ 2 பேரையும் வந்து கிளப்பி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ கேபேஜ் ட்ரெஸ் போட போகிறதால வந்து அவளுக்கு இன்னரில் வந்து க்ரீன் கலர் பேண்ட் அண்ட் தென் ஒயிட் கலர் ஷர்ட்டு. ஸோ இதை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உஷாராக வந்து அதை முன்கூட்டியே வந்து கவரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் சின்ன குட்டியை ஒரு பக்கம் கிளப்பணும், நம்ம சாஷா குட்டியை ஒரு பக்கம் கிளப்பணும். ஸோ என்ன ஒன்றுனா குழந்தைங்க 2 பேருமே நல்லா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ குயிக்காக வந்து அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து இன்றைக்கி சீக்கிரமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டதால் நான் ஒரு அளவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே வீட்டில் கொடுத்துட்டு ஸோ 2:30க்கு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து கிளம்புனோம். அது முக்கியமாக நம்ம செஞ்ச அந்த கேபேஜ் அந்த டப்பாவை தூக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஸ்கூட்டி எடுக்காமல் அவங்க 2 பேரையும் பொறுமையாக நடக்க வச்சே வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். தென் அந்த கேப்பு அண்ட் தென் அவள் கையில் கட்டுற அந்த குட்டி கேபேஜு ஸோ எல்லாமே வந்து மறக்கக்கூடாது சொல்லி உஷாராக எடுத்து வச்சாச்சு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது நான் செஞ்ச இந்த கேபேஜ் கேப் தான். ஸோ அதை நான் அடிக்கடி வந்து கொஞ்சம் போட்டு பார்க்குறது உண்டு அவள் இல்லாத நேரத்தில். ஏன்னா அவள் பார்த்தாள்னா அவ்வளோதான் என்னை வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவா என் பொண்ணு. ஸோ எனக்கு அந்த கேபேஜ் ட்ரெஸ் அந்த டப்பா விட இந்த கேப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கேப்பால் தான் நம்ம செஞ்சது கேபேஜ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அண்ட் தென் முக்கியமாக வந்து நம்ம மறக்கக்கூடாதது இவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற தண்ணி. ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனதால் வந்து நான் உள்பட வீட்டில் எல்லாருக்குமே வந்து கோல்டு. ஸோ வந்து எப்போ எந்த ஃபங்க்ஷன் ஆர் எங்கே வந்து அவுட் ஸ்டேஷன் போனாலும் வந்து இவங்களுக்கு தண்ணி மட்டும் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயாச்சு. தென் சீக்கிரமாக நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் என்னோடய சிஸ்டர் கூட அட்டென்ட் பண்ணேன். ஸோ அவங்க இருந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. தென் நம்ம சாஷா குட்டி ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் நல்லாவே இருந்தா. ஸோ தென் நம்ம சாஷாம்மாவோட எல்லா ப்ரோக்ராமும் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவள் பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவே இருந்தது. பாப்பா எல்லாமே நல்லா வந்து பர்ஃபெக்டாக பண்ணது. ஃபைனலாக நான் பண்ண கேபேஜ் பாருங்கள், என் கையில் தூக்கி மடக்கியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண என் பொண்ணுக்கு கிஸ் பண்ணிவிட்டு என் வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூஸ் ஆல்.